வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அகிலமங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பம் சூக்கமமாய் சூழ்ந்த இன்றைய தவநிகள் வழிநடத்தத்துமாக இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாடம் அருள்நெறி கிருபாநிதி அம்மா அவர்களையும், குருவணக்கம் பாடம் ஆனந்த் வெங்கடேஷன் ஐயா அவர்களையும் அன்புடன் நினைக்கின்றோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இணைப்பில் உள்ள அனைவர்களுக்கும் என் அன்பான காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேட்ப உலகங்கள் பலவாயி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாயி நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உயர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ. நீதி நெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உயர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். அறிவினிலும் உடலினிலும் மாற்றங்காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பழக பாடிய இருவருக்கும் நன்றிகள். நாடி சுத்தி செய்ய தொடங்குவோம். ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து வரும் பாடலுக்கு விளக்கமளிக்க மூத்த பேராசிரியர் அருள்நெறி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை அன்புடன் வைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய கவி புறமணம் நடுமணம் தெய்வம் என்ற தலைப்பிலே உள்ளது. மனிதனேனும் உருவம் உடல் புறம், அதற்குள் மறைபொருளாய் இயங்குவது உள்ளமாகும். புனித உளம் ஐம்புலன்கள் வழி ஆற்றுங்கால் புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி இனிமை கசப்பு எனும் இன்ப துன்பமாகி
எல்லை கட்டி புறமணமாய் இயங்கும். அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம் நடுமணமா, மூலம் தெய்வம். புறமணம், நடுமணம், அடிமணம் அல்லது தெய்வம் என்று 3 நிலைகளிலே மன இயக்கம் அமைந்திருக்கிறது. இந்த மனம் என்பது என்ன என்றால், அனுபவங்களின் தொகுப்பாகிய ஜீவாத்மா. அதிலிருந்து வெளிப்படுகின்ற பிரதிபலிக்கின்ற அலைகளின் தொகுப்பு மனம். அது மூளையிலே மோதி மீண்டும் அது டீகோடிங், அதை பிரித்து ஆராய்கின்ற போது எண்ணம் என்ற ஒரு வினை சொல்லே எண்ணம் என்ற பெயர் சொல்லாக மாறுகிறது. எண்ணுதல் என்ற வினை சொல்லே எண்ணம் என்ற பெயர் சொல்லாக மாறுகிறது. இந்த மனம் ஆத்மாவிலிருந்து புறப்படுகிறது. அந்த பிரதிபலிப்பு தோன்றியவுடனேயே மனம் அதை சுமந்து வந்து மூளையிலே மோதுகின்ற போது ஏற்படக்கூடிய எண்ணங்களை எப்படி நாம் கையாள்கிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த 3 நிலைகள் பேசப்படுகின்றன. எடுத்தேன் கவிழ்த்தேன் சொல்லுவாங்களே, அதுபோல் எந்த ஆராய்ச்சியும் இன்றி வந்த அனுபவங்களை அப்படியே செயல்படுத்துவது, பேசுவது என்றால் அது புறமன செயலாக இருக்கும். என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்று மூளையை கொண்டு சிந்தித்து பார்த்து செயல்படுவது நடுமணம். அப்படி இன்றி மனசாட்சி எதை சொல்லுகிறதோ அதை பேசுவதும் செய்வதுமே அடிமனம் என்ற தெய்வீகம் ஆகும். இதற்கு கருமையம் அல்லது ஆத்மாதான் அடிப்படை. இதுல எப்படிப்பட்ட அனுபவங்கள் விருப்பு வெறுப்புகளாக சுக துக்கங்களாக பதிகின்றன என்ற காரணத்தை விளக்குகின்ற போது, மனிதன் எனும் உருவம் உடல், புறமாக இருக்கக்கூடிய வெளிப்படையாக நாம் பார்க்கக்கூடிய உடல் அமைப்பு, அதற்குள் மறைபொருளாய் இயங்குவது உள்ளமாகும். இப்போ உள்ளம் மறைபொருள், மறைபொருள் தெய்வம் என்று சொல்கின்றோம். அப்போ உள்ளம் என்ற சொல் எப்படி தெய்வத்திற்கு சம்பந்தப்படுகிறது என்று பார்க்கின்ற போதுதான், உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்றார் திருமூலர். அப்ப உள்ளம் என்ற சொல் எதை குறிக்கிறது? உள் கூட்டல் அம். ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் இறைத்தோளுக்குள்ளும் இருப்பாயிருந்து, அதுவே காந்தலைகளாக, அம் என்பது காந்தலைகள், பிரணவ பொருள். அப்போ உள் அம் என்பது மெய்ப்பொருளை உள்ளடக்கி கொண்டு அந்த மெய்ப்பொருளின் எழுச்சியாக காந்தலைகளாக தன்மாற்றம் அடைந்த நிலை உள் கூட்டல் அம், உள்ளம். இப்போ உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம். பொதுவாக நாம் கோவில் என்றாலும் ஆலயம் என்றாலும் ஒரே இடத்தை தான் பொருள் கொள்கின்றோம். ஆனால் திருமூலர் அப்படி சொல்லலையே. உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம் என்று 2ஆ பிரிக்கிறார். இப்ப கோவில் வேற, ஆலயம் வேற. அது மட்டுமல்ல, உள்ளம் பெரும் கோவில், ஆலயம் சின்ன கோவில். எப்படி? இந்த உலகம், பிரபஞ்சம், காஸ்மாஸ், இது எதனால் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால்,
சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட இருப்பு, இயக்கம், காந்தம். இந்த மூன்றும் தானே. அந்த மூன்றும் அடங்கியது தானே ஐம்பூதங்களும் ஜீவராசிகளும் எல்லாமே. எனவே இந்த உலகமே அவனது பெரும் கோவில். கோ என்றால் அரசன், அரசு, ஆட்சி, அறிவு என்ற அர்த்தம். அப்ப கோ இல் இல் என்றால் ஒரு எல்லைக்குள் அடங்கிய கட்டுப்பட்ட இயக்கம், வாழ்க்கை. அப்ப கோ இல் என்றால் எல்லையற்ற பரம்பொருளாகிய சுத்தவெளியே இந்த உலகம் என்ற உருண்டைக்குள் அடக்கம் பெற்று இயங்குவதனால், மேலும் இதைவிட பெரிய ஒரு பிரபஞ்சம் இன்னொன்று கிடையாது. அதனால் இதுவே பெரிய கோவில், இதைவிட பெரிய கோவில் கிடையாது. அப்ப உள்ளம் பெரும் கோவில். ஊன் உடம்பு ஆலயம். ஊன் என்றால் சதை. சதையால் ஆன இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள் ஆலயம். ஆ என்பது ஆன்மாவை குறிக்கும். லயம் என்பது அதன் அடக்க நிலையை, ஒடுக்க நிலையை, இணைந்த நிலையை குறிக்கும். லயம் என்றால் ஒன்றோடு ஒன்று இணைதல் என்று பொருள். அப்ப இந்த ஜீவாத்மா எதனோடு இணைய வேண்டும் என்றால் தன் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைய வேண்டும். அதுதான் ஆன்ம லயம் ஆலயம் சொல்வார்கள். அப்ப ஆ என்ற எழுத்து ஒற்றை எழுத்துடைய சொல். இது ஜீவாத்மாவை குறிக்கிறது. இந்த மனிதனுக்குள் மையம் கொண்டிருக்கின்ற இந்த ஜீவாத்மா தனது மூலமாகிய பரமாத்மாவோடு ஒன்றி கலக்கின்ற போது அது லயம் ஆன நிலை, அதனோடு இணைந்து விட்ட நிலை. அதனால் ஆன்ம லயமே ஆலயம். அதனால் ஆலயம் என்ற இணைதல் எங்கே நடக்கும் என்றால் இந்த ஜீவாத்மாவுக்கு அடிப்படையாக இருப்பதே பரமாத்மா. 40 14 வரைக்கும் ஜீவாத்மா நிலை, 13 8 வரைக்கும் பரமாத்மா நிலை, தூய்மையான ஜீவகாந்த களம். அதுல பதிவுகள் கிடையாது. அப்ப இந்த 14 13 கலக்கின்ற போது அதுவே ஆன்ம லயம். எனவே ஆலயம் அல்லது ஆன்ம லயம் என்பது புறத்தே நிகழ்வது அல்ல, நம்முள் அகத்தே நிகழ்வது. இதற்கான ஒரு பயிலரங்கம், அதையும் இதே சொல்லால் குறித்தார்கள், ஆலயம். ஆன்மா லயப்படுவதற்கான அலைக்களத்தை தன்னுள்ளே அடக்கி வழிகாட்டக்கூடிய ஒரு பயில் அரங்கமே ஆலயம். எனவே உள்ளம் பெரும் கோவில். இந்த பிரபஞ்சமே காந்த களத்தோடு நிறைந்த இருப்பு, இயக்கம், காந்தம் என்ற நிலையிலே கலந்த ஒரு பெரிய இயக்க களம். இறைவனுடைய ஆட்சி நடக்கின்ற இடம் கோயில். அப்ப இறைவனின் ஆட்சி எப்படி நடக்கிறது என்பதை கீதை என்ன சொல்லுது? வினை, வினை தலைமை, வினை பயன். இவற்றை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையை இங்கனும் சேவிக்கிறது. இப்ப இயற்கை என்ற சொல்லுக்கு பொருள் இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை. அப்ப இயல்பூக்கம் என்பது எந்த இடமாக இருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தன்னை அமைத்துக் கொள்ளக்கூடிய அறிவின் திறம். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதுதான் இயல்பூக்கத்தின் வெளிப்பாடு. அதனால் இயல்பூக்கத்தால் இயங்குகின்ற அனைத்தும் உள்ள இடம் இயற்கை, பிரபஞ்சம், பிரம்மலோகம், காஸ்மாஸ், உலகம். இதுல ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். எதன் வழியாக இறைநிலை
இறைநிலையை நாம் உணர முடியும் என்றால் கோபுர வாசல். கோவிலையும் கோபுரம் இருக்கு, நமக்குள்ளேயும் கோபுரம் இருக்கு. அங்கேயும் மலை மேல்தான் தெய்வம் இருக்கும், இங்கேயும் மலை மேலதான் இறைவனை அறிய முடியும். அந்த கோபுரத்திற்கு, அந்த மலைக்கு என்ன சொல் வைத்தார்கள் என்றால் பிரம்மர் அந்தர், கேட்வே டு காட், இறைவனை அறிவதற்கான நுழைவாயில் என்று நம்முடைய உச்சி மையத்தை கிரவுன் சக்கரா அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. எனவே வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். லிங்கம் என்றால் அடையாளம் என்று பொருள். சிவத்துக்கு அடையாளம். இந்த ஜீவனே சிவத்துக்கு அடையாளம். எப்படி? இந்த ஜீவாத்மா என்று சொல்கின்றோமே, இதுல சுத்தவெளியிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் பெற்ற ஒரு நீண்ட பரிணாம வரலாறு எல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கும். எவ்ரி ஹியூமன் இஸ் a sample of the universe. ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் பிண்டத்துள் உயிர் என பேசப்படுகிறான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். இறைவனை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். சரி, நமக்குள்ளேயே இருக்குது, எனக்குள்ளேயே இருக்குது. யார் கண்டார்கள்? சொல்றாங்க ஞானிகள். யார் கண்டார்கள்? கள்ள புலன் ஐந்தும் காலாமணி விளக்கே. இந்த புலன்கள் உடல் சார்ந்த தேவைகளை மட்டுமே பயன்படுத்துகின்ற போது, செயல்படுகின்ற போது அது இறைவனை அறியாது. இந்த இறைவனை அறியக்கூடிய வகையிலே கலங்கரை விளக்காக மாறணும் இந்த புலன்கள், காலாமணி விளக்கை. அப்படி மாறுகின்ற போது இந்த ஊனக்கண் புறக்கண்கள் அகக்கண்ணாக மாற்றம் பெறும். எல்லா புலன்களுமே அக உணர்வாக மாறி எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவாக செயல்படும். புலன் கடந்த அறிவு. இப்ப புலன் கடந்த அறிவுன்றது எப்படி புரிந்து கொள்ளும்? ஒன்னும் இல்லை. இந்த இடத்துல ஏதோ மல்லிப்பூ வாசனை வருது. பார்த்தா யாரும் பெண் பிள்ளைகள் யாரும் இல்லை, யாரும் பூவும் வச்சுக்கல. யாராவது பூக்கார வர்றாருன்னு பார்த்தா யாரையும் காணும், சத்தமும் காணும். மல்லிகை மனம் எங்கிருந்து வருது? சில நிமிடங்கள்ல ஒரு பூக்காரர் மல்லிப்பூ வித்துட்டு வர்றாரு. அப்ப மூக்குக்கு வீட்டு வாசல வந்து நின்னாத்தான் மல்லிப்பூ வாசனை நமக்கு கிடைக்கும். ஆனா அவர் 2 தெருவுக்கு அந்த பக்கம் இருக்கும் போது மல்லி வாசனை எப்படி கிடைச்சது? அதான் புலன் கடந்த உணர்வு. எனவே உடலை வைத்து செயல்படுகின்ற போது கள்ள புலன், உடல் கடந்தும் ஐம்புலன்களும் செயல்படுகின்ற போது அது காலாமணி விளக்கு. தொலை தூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கம் போல இந்த உலகத்தில் இந்த ஐம்புலன்களை உணரக்கூடிய திறம் வாய்ந்தவை இந்த புலன்கள். அப்போ அது இந்த புலன்களுடைய காந்த தன்மாற்றத்தை அறிகிறது. ஆனால் புலன்களை பயன் கொள்ளாமலேயே அறிகிறது அறிவு. அதனால் அந்த அறிவுக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த அறிவு என்று பெயர். ஏன்னா புலன்கள் மூலமாகவும் புலன்கள் கடந்த நிலையிலையும் அறிகின்ற திறம் அறிவுக்கு மட்டும் தானே உண்டு. அறிவு மயங்கிவிட்டால் எதுவுமே உணர முடிவதில்லையே. அதனால் அறிவு புலன் வழியாகவும் செயல்படும், புலன் கடந்தும் செயல்படும்.
அதனால் கள்ள புலன் 5 காலா மணி விளக்காக மாறினால் உள்ளம் பெரும் கோவில், உன்னுடம்பு ஆலயம். எனவே மனிதன் என்னும் உருவம் உடல் புறம், அதற்குள் மறை பொருளாய் இயங்குவது உள்ளமாகும். அதுல இன்னொரு பொருளையும் கொள்ளலாம். இந்த உள்ளம் என்ற சொல்லுக்கு பிரபஞ்சம் முழுவதும் இருக்கா? இந்த 5 உடல் சார்ந்து செயல்படுகின்ற நிலையிலே உள்ள புலன்கள், அவற்றின் வழியாக நாம் பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது எல்லாவற்றையும் மூளை வழியாக அறிவு உணர்கிறது. அப்ப என்ன ஆகுது? இந்த அனுபவங்கள் நம்முடைய ஜீவந்தத்தோடு கலப்புற்று கருமையத்துல போய் இருப்பது இல்லையா? பசு ஒன்றை பார்க்கின்றோம். பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலையாய். பசு உருவம் ஜீவகாந்த பறவையில் ஆழ்ந்து பறவை இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். இது வரைக்கும் நடக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேரும் உள்ளம். உள்ளே போகக்கூடிய காந்த தன்மாற்றம், அதையும் உள்ளம் என்று சொல். இப்ப பொதுவாக நமக்குள்ள உள்ளம், மனம், நெஞ்சம், மனசாட்சி இப்படி எல்லாம் வார்த்தைகளை பயன்படுத்துறோம் இல்லையா? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சிறப்பான அர்த்தம் உண்டு. பொதுவாக ஒன்றாக நாம் புரிந்து கொண்டாலும் வார்த்தை அளவில் மொழி ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சிறப்பான விளக்கம் உண்டு. எனவே புலன்கள் பெறக்கூடிய அனுபவங்களை மூளையும் ஜீவந்த களமும் அறிவும் கலந்து இவற்றை உள்ளே கொண்டு போய் இருப்பாக்குது இல்லையா? அது உள்ளே போய் பதிகின்ற என்ற காந்த களம். பதிந்த பிற நிலையிலே அது ஜீவாத்மா. கருமையம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா. அங்கிருந்து பிரதிபலிக்கின்ற போது அந்த அனுபவங்களுக்கு மனம் என்று பேரு. மனம் என்று பேர். 3 சுழினா போட்டா ஒரு வாசனை இல்லையா? அப்போ பூவிலிருந்து வெளியேறுகின்ற காந்த தன்மாற்றத்திற்குத்தானே மனம் வீசுதுன்னு சொல்றோம். அதே போல ஆத்மாவிலிருந்து வீசப்படுகின்ற போது இதுக்கும் மனம் என்றே பேர் வச்சாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் வேணும் இல்லையா? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதனால் அது விரிந்து போகக்கூடியது 3 சுழினா. இது மூளை வரைக்கும் விரிந்து போகக்கூடியது, புலன் வரைக்கும் விரிந்து போகக்கூடியது. கொஞ்சம் தூரம் கம்மி, 2 சுழினா. இந்த மனம் அனுபவங்களை சுமந்து வந்து புலன்களையும் மோதும், மூளைகளையும் மோதும். மூளையில மோதியது மீண்டும் டீகோடிங், உள்ளே போகும்போது கோடிங், மீண்டும் பிரதிபலிக்கின்ற போது டீகோடிங். அப்போ காலம் தூரம் பருமன் வேகம் என்று உள்ளே போன பதிவு நுண்ணிய காந்தலைகளாக இருக்குது. அப்ப இந்த 4 பண்புகள் சப்மிசிவ் கேரக்டர்ஸ், அடக்கம் பெற்ற நிலையில இருக்கும். அது மனமாக எழுச்சி பெற்று மூளையில மோதுகின்ற போது இந்த அடக்கம் பெற்றவையே விரிவு பெறும். மூளை செல்களிலே விரித்து காட்டும். அந்த விரிவுக்கு காரணம் என்ன? டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ். 4 அலகுகள் அடிப்படை. இந்த 4 கொண்டு எண்ணுவதனால், கணக்குக்கு அடிப்படையே 4 தானே, அதே போல் அதை கொண்டு மூளை எண்ணுவதனால் அந்த எண்ணுதல் என்ற செயலுக்கு, வினைக்கு பெயர் சொல்லாக வந்ததுதான் எண்ணம். இப்ப இந்த எண்ணம் மறுபடியும் எங்க போகுது? எண்ணம் எழும் இடம் ஓர் புள்ளி ஆகும். இயங்கி முடிக்கும் களமோ அகண்டாகாரம். எல்லா இடத்துலையும் பதிந்துடும். அப்படி மறை பொருளாய் இயங்குவது உள்ளமாகும். புனித உளம் 5 வழி ஆற்றுங்கால். இந்த புனிதமான ஜீவகாந்தம் 8 முதல் 13 வரைக்கும் பரமாத்மா என்று சொல்லக்கூடிய தூய காந்த ஆற்றல் புனித உளம் 5 வழி ஆற்றுங்கால்
புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, ஒரு மனம் வீசுன்னு சொன்னா அதுல என்ன இருக்குங்க? ஜீவாந்தம் இருக்கு, தன்மாற்றம் அடையுது. ஆனா நம்முடைய அனுபவத்திற்கும் மனத்திற்கும் தொடர்பு இல்லையே. இப்ப என்ன ஆகுது? அந்த மனத்தை மூக்கு நுகர்ந்து மூளை வழியாக அறிவு அறிகின்ற போது இது இந்த மலரின் மனம் என்று அடையாளம் பிரித்து தனக்குள்ளாக பதிந்து கொள்கிறது. அப்ப பதிந்து கொள்கின்ற போது அது நம்முடைய ஏற்கனவே இருப்பாக இருந்த தூய்மையான ஜீவாந்த களம். அது நுண்ணுயிரில் மட்டும்தான் தூய்மையாக இருந்தது. அதன் பிறகு இந்த ஜீவாந்தத்தின் வரலாற்றிலே தூய்மையே கிடையாது. ஒவ்வொரு ஜீவனின் ஒவ்வொரு பிறவியின் அனுபவங்கள் எல்லாம் அதுல கலந்து 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 கேரக்டரைசேஷன் தன்மயமாகிக் கொண்டே வரும். அப்படி தன்மையை ஏற்றுக்கொண்டதனால்தான் ஜீவாந்தம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு ஆத்மா என்று அதை ஆத்மாவாக பேசுகிறோம். இப்போ தூய்மையான ஜீவாந்த கருமையும் இருக்கா? இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஆத்மாவாகத்தான் இருக்கு, கேரக்டரிஸ்டா தான் இருக்கு, தூய்மை கிடையாது. எனவே வெளியே பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற போது தூய்மையான ஜீவாந்த ஆற்றல், புனித உளம் ஐம்புலன் வழியாக ஆற்றுங்கால், நம்முடைய புலன்களை தொடுகின்ற வரைக்கும் அது தூய்மை தான். தொட்டு உள்ளே போய் நம்முடைய ஜீவாந்தத்தோடு கலப்புற்று ஏற்கனவே பதிந்த பதிவுகளோடு கலப்புறுகின்ற போது அப்போதான் அது கேரக்டரைஸ் ஆகிறது, தன்மயம் ஆகிறது, என்னுடைய அனுபவமாக மாறுகிறது. புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி, புறப்பொருளின் தோற்றம் அதில் வரக்கூடிய காந்த தன்மாற்றம், இதுக்கு என்னென்ன தன்மைகள் என்றெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? இப்படி புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி இனிமை கசப்பு எனும் இன்ப துன்பமாகி, புறப்பொருள் ஒரு இனிப்பு அல்லது பாவக்காய், ரெண்டும் நமக்கு அனுபவம் இல்லை என்று சொன்னால் ரெண்டு பொருள் தான், உணவுப் பொருள் தான். சுவைத்து பார்க்கின்ற போது இனிப்பு நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது, கசப்பு உடலுக்கு நல்லது என்றாலும் மனதுக்கு ஏற்பு இல்லை. அப்போ இனிப்பை சுவைக்கின்ற போது தோன்றுகின்ற முக மலர்ச்சி கசப்பை சுவைக்கின்ற போது சுருங்கி போகிறது. இந்த இடத்துல ஒரு நுட்பமான விளக்கம் உண்டு. இந்த இனிப்புக்கும் கசப்புக்கும் அறுசுவைக்கும் காரணம் என்ன என்றால், அந்தந்த பொருளில் உள்ள ரசாயனத்தன்மை, காந்தத்தன்மை நம்முடைய நாவில் உள்ள சுவை உணர் அரும்புகளோடு உரசுகின்ற போது ஏற்படக்கூடிய ஒரு தரமாற்றம், தன்மாற்றம், கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். நமது ஜீவகாந்தத்தின் செலவும் தன்மாற்றமுமே அனுபவங்கள், உணர்வுகள். சரி, இனிப்பு சாப்பிட்டோம், ரைட்டு, காரணம் நாவில் உள்ள ஜீவாந்த தன்மாற்றம். சரி, முகத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டதற்கு, மலர்ச்சி ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? நாக்கில தன்மாற்றமாச்சு, சுவை தெரிஞ்சுக்கிச்சு. முகத்துல ஏன் பாவனை வருது? இனிப்பு சாப்பிட்ட மலர்ச்சி, கசப்பு சாப்பிட்ட ஒரு சுளிப்பு, இதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த தன்மாற்றத்தில் ஹைப்போதலமஸ், மூளையில உள்ள ஹைப்போதலமஸ் காரணம். அப்ப என்ன ஆகுது? மூளையில உள்ள ஜீவகாந்தம் தன்மாற்றம் அடைகிறது. அப்ப காந்தம் ரெண்டு வகையிலே தன்மாற்றம் அடைகிறது. ஒன்று ரசாயன தன்மாற்றம், இன்னொன்று காந்த தன்மாற்றம். ஒன்று ரசாயனத்தின் மூலமாக காந்தம் தன்மாற்றம் அடைகிறது, இன்னொன்று காந்தமே சுயமாக தன்மாற்றம் அடைகிறது. அதனால் இங்கு மூளையில ஏற்பட்ட காந்த தன்மாற்றம் முகத்தில் அதை மகிழ்ச்சியாகவோ வெறுப்பாகவோ வெளிப்படுத்துகிறது. சரி, காந்தம் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இருமைத்தன்மை ஏன் வந்தது என்றால், இறைத்துகள் தோன்றிய போதே காந்தத்தில் இருமைத்தன்மை உண்டு.
அதாவது சுத்தவெளி பின்னப்பட்டு சுழல்கின்ற போது, அந்த சுழற்சி நிகழ்கின்ற போது சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளியோடு உரசும். இதுவும் காந்தமாகும். இந்த உரசல் பெனிட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே அது ஊடுருவி உள்ளே போகிற போது, உள்ளே போய் மறுபடியும் பிரதிபலித்தல், ரிஃப்ளெக்ஷன் வெளியே வரும். வெளியே வந்து இன்டராக்ஷன் ஆகும். அப்போ அழுத்தத்திலேயே ஏற்படக்கூடிய ஒரு காந்த தன்மாற்றம், உள்ளே போய் வெளியே வருகின்ற போது ஏற்படுகிற காந்த தன்மாற்றம், 2 தன்மைகள் இருக்கு. சோ இறை துகளிலேயே 2 வகை காந்த தன்மாற்றங்கள் உண்டு. ஆனா காந்தத்துல பேதம் கிடையாது. 2 இடத்துல தன்மாற்றம் ஆகுது. ஒன்று மேலோட்டமாக, இன்னொன்று உள்ளே போய் வெளியே வந்து மீண்டும் விளிம்பிலே தன்மாற்றம் அடைகிறது. அதனால்தான் இந்த இருமைத்தன்மை நம்மிடத்திலேயும் ரசாயனத்தில் உள்ள காந்த தன்மாற்றமாக சுவையை அறிவிக்கிறது. அதிலே மகிழ்ச்சி, வெறுப்பு, சலிப்பு என்பதெல்லாம் மூளையிலே தன்மாற்றம் அடைகிறது. எனவே புறப்பொருளின் தோற்றம் அதன் தன்மையாகி இனிமை, கசப்பு எனும் இன்ப துன்பமாகி, இனிப்பு சாப்பிட்டா முகம் மலர்ச்சி, அது மட்டுமா? ஒரு சுகம், இன்பம் என்று சொல்றோம். இந்த கசப்பு பிடிக்கல, வற்புறுத்தினா துன்பம் தானே. இப்படி இனிப்பு, கசப்பு என்ற இன்ப துன்பமாகி, இனிப்பு கசப்பு நாக்கில, இன்பம் துன்பம் மூளையில. சரிங்களா? அப்போ காந்தம் 2 இடத்துல தன்மாற்றம் அடைகிறது என்பதை மகர்ஷி இங்கே சுட்டி காட்டுறார். இனிப்பு கசப்பு நாவிலே, இன்பம் துன்பம் மூளையில. எல்லை கட்டி புறமனமாய் இயங்கும். இவை எல்லாமே புறமனம் என்ற புலன் அளவில் செயல்படுகின்ற போது இந்த தன்மாற்றங்கள், உணவு, அதே போல வாசனை, பார்வை, ஓசை, தாம்பத்தியம் எல்லாமே புறமனத்தில் ஏற்படக்கூடியவை. அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம், இதை ஆகாமிய கர்மன்னு எடுத்துக்கலாம். இப்போ தூய்க்கக்கூடிய இந்த தன்மாற்றத்தை புதிய பதிவு இல்லையா, புதுவினை, புகுவினை, இது ஆகாமிய கர்மம் எடுத்துக்கலாம். மதியோடு இணைந்து செயல்படுகின்ற போது உள்ள இருக்கின்ற அனுபவத்தை பயன்கொள்கிறது. அப்போ அது 2 வகையா வரும். அனுபவத்தை மட்டுமே சிந்தித்து கற்பனை செய்து பார்க்கலாம். அதனோடு இப்போ தூய்க்கப்பதையும் இணைத்து பார்க்கலாம். நேற்று சாப்பிட்ட இனிப்பு, இன்னைக்கு சாப்பிட்ற இனிப்பு. அதாவது நேற்றுக்கு அருளையோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு கருத்து சொன்னார். என்னதான் ஸ்டார் ஹோட்டலா இருந்தாலும் இன்றைக்கு இந்த உணவின் சுவை இன்னைக்கு யார் அங்க செஃபோ அவரை பொறுத்ததுதான். அன்னைக்கு இதே ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்தது. இன்னைக்கு அது மாதிரி இல்லை, இல்லையா? ஏன்னா அவர் அந்த குக்கு வேற, இந்த குக்கு வேற. ஒரே ஹோட்டல் தான், ஒரே பொருட்கள் தான், ஆனா தயாரிப்பிலே ஒவ்வொருத்தருடைய பக்குவம் மாறுகிறது. அது மாதிரி இங்கே மனம் பதிந்த எல்லை கட்டி புறமனமாய் இயங்கும் அந்த மனம் பதிந்த பதிவுகளின் நினைவாய் ஆற்றும் மதி இயக்கம், காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கிரிமினேஷன், மன இயக்கம். அப்ப மூளையை கொண்டு சிந்தித்து பார்க்கின்ற போது அதற்கு நடுமனம் என்று பெயர். மூலம் தெய்வமாம். சிந்தனையே தேவையில்லை. இன்றைக்கு என்ன நடக்கும் என்பது நம்ம நிச்சயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த நேரத்துக்கு சரியா நடந்து போகுது என்று சொன்னால் இது யாருடைய கையில இருக்குது? இல்லைங்களா? ஒரு இடத்துக்கு போறோம், திரும்பி 4:30 மணிக்கு வந்துடணும் பார்க்குறோம், முடியல. அட்லீஸ்ட் நிகழ்ச்சிக்கு முன்னால வர முடியுமான்னு பார்க்குறோம். எப்படியோ எல்லாம் செட் ஆகுது, வர்றோம். அப்ப அது யார் நடத்தி வைத்தார்கள்? இறைநிலை. அப்போ நம்முடைய மனம் நடுமனத்திற்கு அப்பாற்பட்டு
நமக்குள்ள இருக்கின்ற தெய்வீகம் அந்தந்த தேவைக்கு தகுந்தாற் போல நம்ம நடத்தி செல்லுது பாருங்க. இதுக்கு பேர் அடிமனம், இன்ட்யூஷன். நடப்பதற்கு முன்பே தெரிஞ்ச இன்ட்யூஷன் இல்லாம கூட நடக்கும். நடப்பதை மாற்ற முடியாது. முதல்ல அறிந்து கொள்ளக்கூடிய நுட்பம் இருந்தால் அது இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நடப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வருகின்ற போது அதைத்தான் அகம் இரிகம் நாகரிகம் என்று சொல்வார்கள். அகம் பிரம்மாஸ்மி, கர்மயம், ஆத்மா. அதில் இருக்கின்ற பதிவு அதுவே சொல்லாக, அதுவே செயலாக நமக்கு அப்பாற்பட்ட நிலையிலே நடந்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு தெய்வ செயல், அடிமனம், தெய்வ மனம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம். இப்படி இந்த மனம் 3 நிலைகளிலே செயல்படக்கூடியது. புறமனம், நடுமனம், அடிமனம். சரி, இதுல இந்த புறமனம் எப்போதும் சலிப்புக்கும் வெறுப்புக்கும் சுகதுக்கத்திற்கும் ஆட்பட்டது. இது எனக்கு பிடிக்கல, இது ரொம்ப பிடிச்சிருக்குது, இது எனக்கு வேணும், இது வேண்டாம் என்று எப்போதும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்படுவது புறமனம். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா இயற்கை தத்துவம் புரியுது, தெய்வ நீதி புரியுது. அப்ப என்ன சொல்லுது? நம்ம கையிலயா இருக்குது. நடக்கும் நினைச்சோம், நடக்கல. சரி, மேன் ப்ரொபோசஸ், காட் இஸ் ப்ரோசஸ் என்று சிந்தித்து பார்த்து ஏற்றுக்கொள்வது நடுமனம். ரெண்டும் தேவையில்லை, எல்லாம் அவன் செயல். நடத்தி கொடுத்தானா ஓகே, பட்டினி போட்டானா ஓகே என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தெய்வீகம், அடிமனம். இப்படி இந்த 3 நிலைகளை மிக அற்புதமாக மகர்ஷி அவர்கள் புறமனம், நடுமனம், தெய்வீக மனம் என்ற நிலையிலே மிக அற்புதமாக இந்த 8 வரைக்கும் தந்திருக்கின்றார்கள். பயன்பெறும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அருமையான விளக்கம் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். ஐயாவை வாழ்த்திடுவோம். இன்று நமக்காக ஞானமும் வாழும் தொகுப்பிலிருந்து பாடலுக்கு அருமையான விளக்கம் அளித்த மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய கவி பாடம் ராதா ரவிச்சந்திரன் அம்மா அவர்களையும், பிரம்மஞான கவி பாடம் மைதிலி தீனதயாளன் அம்மா அவர்களையும், உலக நல வாழ்த்து பாட சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். இறைவெளியே தன் இருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்மின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை
தன்மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கொண்டிருக்கின்றோர், பாடல்கள் பாடினோர், பாடலுக்கு விளக்கம் அளித்தோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம், அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம், தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை நேர தவம் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி. வாழ்க வளமுடன்.